ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பூக்களில் பறிக்கலாம். நம்ம பூ பறிக்க வருகிறோம் என்று இன்றைக்கி நம்ம பூவெல்லாம் பறித்து செடியெல்லாம் மொட்டையாக்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கனகாமரம் பூ பறிக்கலாம். அந்த கனகாமரமும் நான் பறித்து முடிச்சிட்டேன். இப்போ ஒயிட் கலர் ரோஸ் பறிக்கலாம். அது ஃபஸ்ட்டு பூக்கும்போது அழகாக அடுக்காக பூக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அது பறிக்காத விட்டோன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஆகிடுது. அதனால நான் அந்த பக்கமே போகலங்க. இது பன்னீர் ரோஸு பாருங்க, பார்க்க அழகாக இருக்குங்க. தலையில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இது கல்கத்தா ரோஸு பூத்து நாளாயிட்டதுனால வெளுத்துடுச்சிங்க, இல்லைன்னா டபுள் கலராக அழகாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பக்கமே போகல. எனக்கு பிடிச்ச ரோஸுங்க இதுதான். 3 ரோஸ் பூத்துச்சுங்க. ஒரு ரோஸ் வச்சிட்டேன், இன்னும் ஒரு 2 ரோஸ் இருக்குங்க. ஆனால் இது நான் லீவ் வரோன்னு வெயிட் பண்ணியே அது ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் போல இருக்குது. இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களா, அதனால் ஸ்கூலுக்கும் வச்சுட்டு போக முடியாதா. வீட்டுக்கு வந்தோம் நான் வச்சேன், வீட்டுக்கு வந்தோடனே நான் படுத்து தூங்கிடுவேனா, அதனால் அதை வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுவேன். அதனால தாங்க அதை வைக்கலாம். ஆனாலும் எனக்கு பிடிச்ச ரோஸு எல்லாம் இப்போ சாம்பாரத்துக்கு வைக்க போகிறாங்க. அடுத்தது ஃபேரி ரோஸு. இது நம்ம இந்த பேரி ரோஸ்லாம் இன்றைக்கி பறித்து கனகாம்பரம், பேரி ரோஸு, வாடாமல்லின்னு எல்லாம் சேர்த்து நம்ம கதம்பு மாதிரி கட்டி சாம்படத்துக்கு போட போகிறோம். இது குட்டியாக இருக்கிறதுனால நான் இந்த பக்கமே போகல. இது தலையில் வைக்க முடியாது. நான் எப்போவுமே சாம்படத்துக்கு தான் வைப்பேன், இவங்க வைக்க மாட்டாங்க. அடுத்தது எல்லோ கலர் கனகாம்பரம் பறிச்சிக்கலாம். இந்த கனகாம்பரம் கொஞ்சம் தாங்க பூக்குது, என்னன்னே தெரிலங்க. அடுத்தது செம்பருத்தி ஒரு 3 இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இந்த 3 செம்பருத்தி இருந்ததுங்க, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் எனக்கு ஹைட்டே எட்டலையே. அதை பாருங்க, அது ஹைட்டே எட்டலைங்க எனக்கு. ஆனால் நான் அப்போ அதை அப்படியே எட்டி அதை பறித்து அதை அலைக்காக கேட்ச் பிடிச்சிட்டேங்க நான். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் எல்லா பூவுமே பறிச்சாச்சு. அந்த பக்கம் போய் நம்ம செர்பரா பூலாம் நிறையா இருக்குது, அது பறிச்சிக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த செர்பரா பூ வச்சு ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. நீங்கள் பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர்லாம் பண்ணிடுங்க, ஓகேவா? ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். இப்போ இதான் இன்றைக்கி எல்லாமே பறிச்சாச்சே, இனிமேல் நீ எப்போ ஷார்ட்ஸ் போட போகிற? ஓஹோ, பறிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் பூக்கவே பூக்காதா? இன்றைக்கி தான் நிறைய பூ எல்லாத்துலேயுமே இருக்குது. இதே மாதிரி பூக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய மொட்டுங்கள்லாம் பூத்து முடிக்க போயிடுது. அதெல்லாம் இல்லை, என் செடியில் எப்பவுமே ரெகுலராக பூத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் செடி தான் அது மாதிரிலாம் மொக்கை வாங்கும். அப்படியா? சரி, மொட்டைலாம் காலியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது மொட்டை அது பூத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த இதுலேயும் நல்லா அடுக்காக சூப்பராக பூத்துருக்குது செர்பரா, அதையும் பறிச்சிக்கலாம். ஐயோ, அது வேறு கீழே வேறு விழுந்துருதுங்க. கீழே போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கத்திரிக்கோலை எனக்கு கட் பண்ணவே வாட்ட வரலையா, அதான் கடன்னு நான் ஸ்பீடாக கையில் வச்சு பறிச்சிட்டேன். சரி, அடுத்தது சங்குப்பூ 2 இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். பறிச்சாச்சு. அடுத்தது சாமந்தி பூ 2 இருக்குது, பறிக்கலாம். இந்த சாமந்தி பூ அழகாக பெருசாக பூத்துதுங்க. ஆனால் என்னன்னே தெரியல, ஒரு வண்டு ரெகுலராக அது மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க பூவியே. பாருங்கள், பூ 2 பூ முழுசாக இருந்தது, 2 பூ பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. சரி, அதையும் பறிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி நம்மளுக்கு பூக்க போகுது. பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது கலரு, ஒயிட்டுன்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. அது டபுள் கலர் மாதிரி பூத்து நல்லா பூத்ததுக்கப்புறம் ஒயிட்டாக அதை மாறிடும். அது பூத்த உடனே ஃபஸ்ட்டாக நான் தான் பறிப்பேன். பாருங்கள், எவ்வளோ பூ இன்றைக்கி நம்ம சாம்படத்துக்கு நிறையாவே பூ வந்திருக்குது. சரிங்க, நம்ம இது கொஞ்சம் கதம்பு மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டு மீதி பெரிய பெரிய பூவெல்லாம் அப்படியே வச்சு விட்டுடலாம். இன்றைக்கி உங்களுக்கு இது அநியாயமாக இல்லையா? இவ்வளோ பூ பறிச்சிருக்கீங்களே, எனக்கு ஒன்று கூட தரமாட்டீங்க. அது சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம். இது மூக்குத்தி பட்டனும் பறிச்சாச்சு, ஒன்று இருந்ததை. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இன்றைக்கி. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லைக் அப்படியே இப்படி தட்டி விட்டுட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க, நானும் டெய்லியும் சொல்கிறேன். தயவு செய்து கமெண்ட்டில் ஒரு தம்ஸ்அப்பை போடுங்க. எல்லாரும் நம்மளோட வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்க, அந்த மாலையை கட்டிட்டாங்க. இந்த இதில் ஒன்று கூட தரலங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். டாடா, பாய் பாய்.